Vanakkam friends, welcome back to our channel. In today's video, our second episode on moringa farming, we're diving into the inspiring story of Odisha's MBA turned moringa farmer, Siddheswar Mishra. இந்தியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் ஒடிசாவின் MBA முருங்கை விவசாயி ஆண்டுக்கு ரூ.25 லட்சம் வருமானம் ஈட்டுகிறார். சித்தேஸ்வர் மிஸ்ரா தனது வேலை விழுத்து 2015 ஆண்டு முருங்கை சாகுபடியை தொடங்கினார். அவர் ஒவ்வொரு 2 மாதத்திற்கும் ஒரு முறை முருங்கை இலைகளை அறுவடை செய்து அவற்றை பொடி, சூப், தேநீர், ஸ்குவாஷ் மற்றும் பல தயாரிப்புகளாக மாற்றி இந்தியா, ஐரோப்பா, சவுதி அரேபியா, குவைத் மற்றும் பிற நாடுகளுக்கு விற்பனை செய்கிறார். ஒடிசாவின் போலாங்கிர் மாவட்டத்தில் உள்ள தமனசார் கிராமத்தில் வளர்ந்த சித்தேஸ்வர் தனது தந்தை அச்சூதானந்த மிஸ்ரா வருமானத்துறையில் பணிபுரிந்ததையும் வார இறுதிகளில் குடும்பத் தோட்டத்தில் பணியாற்றியதையும் பார்த்தார். ஒரு ஏக்கரில் பைண்ட் காட்டு, பர்வால் மற்றும் சுற்றிலும் சுமார் 200 முருங்கை மரங்களை வளர்த்தனர். முருங்கையின் லாபகரமான சந்தர்ப்பம். பர்வால் மற்றும் முருங்கைக்காய்கள் ஆண்டுக்கு ரூ.1 லட்சம் வருமானம் கொடுத்தாலும் குறைவான பராமரிப்பில் அதிக இலாபம் தருவதால் முருங்கை அதிக லாபகரமானதாக இருந்தது. சம்பல்பூர் பல்கலைக்கழகத்தில் MBA முடித்த சித்தேஸ்வர் 2008 முதல் 2016 வரை SK மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றினார். ஆனால் தன்னை சார்ந்த தொழிலில் ஈடுபட விரும்பிய அவர் முருங்கை சாகுபடியை தேர்ந்தெடுத்தார். கிராமத்தில் சின்ன குழந்தைகள் பெற்ற தாய்மார்களுக்கு 2 முறை வெந்த சாதம், மஞ்சள் மிளகு பெசரா மற்றும் முருங்கை பொடி உணவாக அளிக்கப்படும் பாரம்பரியத்தை பார்த்ததும் அவரது நம்பிக்கை வலுவானது. முருங்கைக்காய் நார்ச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின்கள், கனிமச் சத்துக்களால் நிரம்பியுள்ளது. பாலூட்டும் தாய்களுக்கு இது பாலை அதிகரிக்க உதவுகிறது. இது ஒரு சூப்பர் ஃபுட் என்பதால் நான் இது பக்கம் திரும்பினேன் என சித்தேஸ்வர் கூறுகிறார். தேசிய முருங்கை வகையை பயன்படுத்தும் சாகுபடி. ஒடிசாவில் ODC1, ODC2 மற்றும் PKM1 போன்ற முருங்கை வகைகள் உள்ளன. ஆனால் போலாங்கிரில் உள்ள நாட்டு முறையிலான தேசிய வகையை சித்தேஸ்வர் தேர்ந்தெடுத்தார். இது வறண்ட நிலைகளிலும் வளரக்கூடியது மற்றும் அதிக சத்துக்களை கொண்டுள்ளது. 2015 அவர் போலாங்கிரின் பல பகுதிகளில் இருந்து 50,000 தேசிய விதைகளை சேகரித்து 4 ஏக்கரில் நடினார். இதில் 30,000 விதைகள் முளைத்தன. இல்லை, இனிமேல் இரசாயன உரங்கள் அல்ல, நான் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்துகிறேன். களைகளை நீக்கி வளர்ச்சிக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறேன் என அவர் கூறுகிறார். முருங்கை மூலப்பொருட்கள் மற்றும் விற்பனை. சித்தேஸ்வர் ஆண்டுக்கு 5 முறை முருங்கை இலைகளை அறுவடை செய்கிறார். ஒவ்வொரு அறுவடைக்கும் பிறகு 35 முதல் 65 நாட்களில் புதிய இலைகள் தயாராகின்றன. நான் 45 முதல் 60 நாட்களில் சுமார் 300 கிலோ முருங்கை இலை பொடியை தயாரிக்கிறேன். அவர் 10 வகையான தயாரிப்புகளை உருவாக்குகிறார். முருங்கை இலை பொடி, தேநீர், சோப்பு, சூப்பு பொடி, லட்டு, தருபணிகள், ஸ்குவாஷ், காப்சியூல், மிட்டாய் மற்றும் முகமூடி. பிரமோதா என்ற பெயரில் விற்பனை செய்யப்படும் இந்த தயாரிப்புகள் ஒடிசா மற்றும் வெளிமாநிலங்களில் உள்ள 3,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களிடம் விற்பனை செய்யப்படுகிறது. இங்கிலாந்து, பிரான்ஸ், சவுதி, குவைத், ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இருந்து தொடர்ந்த வாடிக்கையாளர்கள் உள்ளனர். ஆண்டுக்கு ரூ.25 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டுகிறேன் என அவர் கூறுகிறார். முருங்கையை மீண்டும் கொண்டு வரும் முயற்சி. 15 ஆண்டுகளுக்கு முன் ஒவ்வொரு வீடிலும் முருங்கை மரம் இருந்தது. இப்போது அது மறைந்துவிட்டது. இந்த பசுமை பாரம்பரியத்தை மீண்டும் கொண்டு வர விரும்புகிறேன் என அவர் கூறுகிறார். விரிவாக்கமும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் முயற்சியும். தற்போது சித்தேஸ்வர் மேலும் நிலத்தை வாடகைக்கு எடுத்து இயந்திரமயமான உற்பத்தி யூனிட்டை முக்கிய மந்திரி கிருஷி உத்தியோக யோஜனா MMUY திட்டத்தின் கீழ் அமைக்க திட்டமிட்டுள்ளார். ரூ.50 லட்சம் கடனாக எடுத்துக்கொண்டு அதில் 40-50% மானியமாக வழங்கப்படும். 2021 அவரது முயற்சியை கவனித்த தோட்டக்கலைத்துறை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் MGNREGA கீழ் முருங்கை சாகுபடியை கொண்டு வந்தது. சித்தேஸ்வரின் ஆலோசனையுடன் மேற்கு ஒடிசாவில் முருங்கை விவசாயத்தை ஊக்குவிக்க திட்டமிட்டனர். சித்தேஸ்வரின் உதாரணத்தால் 100 விவசாயிகள் முருங்கை சாகுபடியை தொடங்கியுள்ளனர். இதில் 500க்கும் மேற்பட்டோர் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றனர் என தோட்டக்கலை இணை இயக்குனர் பிரஃபுல்லா குமார் பஞ்சா கூறுகிறார். ஒடிசாவின் போலாங்கிர் மாவட்டம் 78 முதல் 30 வரை வெப்பநிலை கொண்டதால் முருங்கை வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று திரேகேலா பிளாக்கில் உதவி தோட்டக்கலை அதிகாரியான திர்ஜயகுமார் டாஸ் கூறுகிறார். எனது ஒரு ஏக்கரில் 50 முருங்கை மரங்கள் உள்ளன. ஜனவரி முதல் மார்ச் வரை அறுவடை காலத்தில் 5 குவிண்டால் முருங்கைக்காய்கள் கிடைக்கும். இது எனக்கு ரூ.